யெகோவா இரு பிரேட்டிங் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம நமது வாழ்க்கையில அநேக அனுபவங்களின் மத்தியில கடந்து வரோம். ஒவ்வொரு சூழ்நிலைகள் பாதைகளின் வழியாக நாம அநேக பாடங்களையும் கற்றுக்கொள்றோம். ஆனாலும் ஆண்டவரோடு உள்ள பிணைப்பில் உறவில் சில சூழ்நிலைகள்ல விரிசல் அல்லது பலமின்மை நமக்குள்ள ஏற்படுது. நாம நமது ஆண்டவரை ரொம்பவும் நம்புறோம். பாவிகளை ரட்சிக்க வந்தவங்க, நமக்காக ஜீவனை கொடுத்தவங்க, இரக்கம் உள்ளவர் எல்லாமே சொல்லுவோம், விசுவாசிப்போம். ஆனாலும் பிரச்சனைகள் தளர்த்தும் போது பலமாக நம்மால நிற்க முடியல. அப்படிதானே? இதுல நிறைய பேர் விழுந்தும் போயிடுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு விலகி போயிட்டாங்க, எனது காரியத்துல ஏன் சைலண்டா இருக்கிறாங்க என்ற கேள்விகளை தங்களுக்குள்ள தானாகவே உண்டாக்கிக்கிறாங்க. பிரியமானவர்களே, எந்த நிலைமையிலையும் ஆண்டவர் அவராக நம்மை விட்டு விலகி போக மாட்டாங்க. நமது சில செயல்பாடுகள் அதற்கு காரணமாக அமையலாம். எக்ஸாம்பிளா பார்க்கும்போது, நமது வாயின் வார்த்தைகள்ல கூட நாம ரொம்ப கவனமா செயல்படணும். சில இடங்கள்ல நமது வாயின் வார்த்தைகளின் வழியாக அவிசுவாசம் செயல்படுது. எங்க அவிசுவாசம் செயல்படுதோ அங்க ஆண்டவரிடத்திலிருந்து நாம நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. 2 நாளாகமம் 11:10 நாம பார்க்கும்போது, எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை அப்படின்னு பார்க்கலாம். இங்க 2 தரப்பினருக்கு இடையே யுத்தம் நடக்குது. அதாவது அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே. அந்த நேரம் யெரொபெயாம் சொல்ற வார்த்தை தான் இது: என்ன நடந்தாலும் சரி, எங்களுக்கும் கர்த்தரே தேவன், ஏனென்றால் நாங்க அவரை விட்டு விலகவில்லை என்ற விசுவாச வார்த்தையை பார்க்கலாம். அப்படின்னா இவர் சொல்லுகிறபடி நாம பார்க்கும்போது, நாம ஆண்டவரை விட்டு விலகாத பட்சத்துல ஆண்டவரும் நம்மை விட்டு விலக மாட்டாங்க. ஏதோ ஒரு காரியம் நம்மை விட்டு, அதாவது ஆண்டவர் நம்மை விட்டு பிரியிற மாதிரி சில காரியங்கள் நமக்கிட்ட செயல்படும் போதுதான் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுறாங்க. என இந்த பகுதியில யுத்தம் செய்யற எதிர்த்தரப்பினர் ஆண்டவரை விட்டு விலகி போனவங்க, யெரொபெயாமின் இந்த தரப்பினர் கர்த்தரோட கூட இருக்கிறவங்க. எனவே இந்த வசனத்தின்படி நாம பார்க்கும்போது, ஒன்றாவதாக ஆண்டவரை விட்டு விலகி பாவ வாழ்க்கை வாழுற ஒரு நபரால வெற்றியை எப்போதுமே பெற முடியாது. 2வதாக, அவரை விட்டு விலகாத பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர் மட்டும்தான் தெய்வம். அவர் கூட இருந்தாலே எல்லாமே ஜெயந்தான். இந்த செய்தியின்படி உங்களை கொஞ்சம் நீங்க அளவீடு செய்து பாருங்க. ஏதேனும் ஒரு இடத்துல சூழ்நிலையில நான் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனேனா, விட்டு கொடுத்தேனா, இல்ல பின்வாங்கி போனேனா அப்படின்னு யோசிங்க. இல்ல நீங்க வைராக்கியத்தோடு கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா ஏற்ற நேரத்துல வெற்றியை சுதந்திரிப்பீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.